தொட்டியத்தில் பிரசித்தி பெற்ற மதுர காளியம்மன் கோவில் இரட்டை தேர் தயாராகும் பணி தீவிரமாக நடைபெற்றது. திருச்சி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற மதுர காளியம்மன் திருத்தேர் திருவிழா வருடா வருடம் மிக விமர்சையாக நடைபெறும். இந்த ஆண்டிற்கான திருவிழா நாளை தொடங்குகிறது. இதனை முன்னிட்டு கோவில் வளாகம் முன்பு மதுர காளியம்மன் மற்றும் ஓலை பிடாரியம்மன் இரட்டை தேர் தயாராகும் பணி விமர்சையாக நடைபெற்றது. மதுர காளியம்மன் மற்றும் ஓலை பிடாரியம்மன் இரட்டை தேராகும். மதுர காளியம்மன் கோவில் தேர் 32 அடியும் ஓலை பிடாரியம்மன் தேர் 30 அடியும் இருக்கும். பக்தர்கள் பொதுமக்கள் தலையிலும் தோளிலும் சுமந்து 18 பட்டி சுற்றி வருவதால் திருவிழாவை காண திருச்சி, கரூர், நாமக்கல் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் சுமார் 50,000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். இந்நிலையில் தேர் தயார் செய்யும் பணிகள் பக்தர்கள் பொதுமக்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இன்று மாலை 6 மணிக்கு மேலும் தேர் செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் தொட்டிய மதுரகாளியம்மன் திருக்கோவில் பூசாரி ஆதிமணியன் பேசுகிறேன். இந்த மதுரகாளியம்மன் கோவில் வந்து தமிழகத்திலேயே சிறப்பு வாய்ந்த கோவில். சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு பறை இசை மேளத்திற்கு ஆசைப்பட்டு மதுரையிலிருந்து தொட்டிய வந்ததாக வரலாறு கூறுகிறது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் 3வது செவ்வாய்க்கிழமை திருத்தேர் திருவிழா சிறப்பாக நடைபெறும். இதில் தமிழகத்தில் வேறு எங்கும் காண முடியாத அளவில் சிறிய தேர் மற்றும் பெரிய தேர் 2 தேர்களும் பக்தர்கள் தலையிலும் தோளிலும் சுமந்து செல்வது சிறப்பு வாய்ந்த ஒரு திருவிழாவாக அனைவராலும் போற்றப்படுகிறது. தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து திருக்கோவிலுக்கு பக்தர்கள் வருகை தருவதால் இக்கோவிலில் எப்பொழுதும் சிறப்பு வாய்ந்த பூஜைகள் மற்றும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டு வருகிறது. வேண்டியவர்களுக்கெல்லாம் வேண்டும் வரம் தரும் மதுரகாளியம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாக விளங்குவதால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இந்த பங்குனி பெருந்திருவிழா ஒரு வார காலம் சிறப்பாக நடைபெறுவது இந்த ஊர் 18 பட்டி மக்களுக்கும் பெரும் ஒரு திருவிழாவாக போற்றப்படுகிறது.